போட்டான், திமுக கவர்மெண்ட்ல போட்டான், இப்ப தாவே காட்டு வந்து கவர்மெண்ட் போட்டான், எல்லா மனுவும் நிராகரிக்கப்பட்டது. அந்த முதலமைச்சர் தணிக்கை போட்டான். அந்த மனுவில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மதுபான கடையானது டாஸ்மாக் விதிகளின்படி கரெக்டா தான் செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த மேட்டுக்கடை பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு பெண்கள் ஒன்று திரண்டு பூட்டு போட்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த டாஸ்மாக் கடையால் பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் மற்றும் பெண்களுக்கு கடும் இடையூறு ஏற்படுவதாக கூறி கடை முன்பு பந்தல் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் கடையை மூடும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என தெரிவித்தனர். நம்ம என்ன கோரிக்கை வச்சோம்னா, இந்த வேட்டுக்கடை வெள்ளாளம் கருப்பு கோயில் அந்த கோயில்ல இருந்து இந்த கடை வந்து 194 மீட்டர் தான் இருக்குது, கடையை மூடுங்கன்னு கேட்டோம். நாங்க அளந்து பார்த்து கொடுத்துட்டோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா 350 மீட்டர்ல போலியான ஒரு கணக்கு எழுதிட்டாங்க. அரசாங்க ஜீவோ எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்க. 500 மீட்டருக்குள்ள இருந்தா கடையை நீக்கணும் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா 500 மீட்டருக்குள்ள இருக்க கடையை நீக்கணும். அவங்க போலி கணக்கு எழுதுறது ஒரு 600 மீட்டர் 700 மீட்டர் எழுத வேண்டியதானே. 350 மீட்டர் அப்ப நீங்க என்ன சொன்னாலும் நான் ஈடு கேட்டுக்கணும் அப்படின்னு என்ன பண்றாங்க. 350 மீட்டர் எழுதி ரிஜெக்ட் ஆன மனு மட்டுமே கிட்டத்தட்ட 5 மனு 6 மனு இருக்கு. நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த கடை இன்னையோட சீல் வச்சு வெளியே கிளம்பணும். என்னைக்கு கடையை அள்ள வர்றீங்களோ அன்னைக்கு நாங்க எங்க கூட திறந்துக்கிறோம். கடையை அழுத்து போறீங்க. இனி வந்து 15 வருஷமா என் மக்களை வந்து நாசமாக்கிருச்சு. பொருளாதார ரீதியாகவும் பாதிக்கப்பட்டோம். எல்லாத்துக்கும் குடல் அழிய போச்சு. இன்னும் நம்ம சொல்ல வேண்டிய பயனா சொல்றேன். இதுக்கு மேல நம்ம பிள்ளையோட குடல் வந்து அழுக குடல்ல கொஞ்ச நாள் உயிரோட இருந்து இந்த பிள்ளையோட வாழ்வாதாரம் காக்கட்டும் அப்படிதான் போராடுறோம். எல்லாம் வந்து என் வீட்டு பிரச்சனை, ஓ வீட்டு பிரச்சனை. பச்சை காலத்துல இருந்து நாங்க தான் 15 வருஷம் போராடிட்டு இருக்கோம். எந்த தீர்வுமே கிடையாது. நம்ம பேச போறோம் இதுதான். எந்திரிக்க கூடாது. 2 நாள் ஆனாலும் உங்களுக்கு உணவு, தண்ணீர் எல்லாமே கொடுக்கப்படும். முன்னா போல ஆட்களை திரட்டிடுவோம். கடையை மூடினா தான் எந்திரிப்போம் முடிவு பண்ணுவோமா? இல்ல நான் இன்னைக்கு போயிடுறேன், எனக்கு இன்னைக்கு வேலை இருக்கு, நாளைக்கு வேலை இருக்குன்னு போறோம்னு நினைச்சோம்னா நம்ம எதிர்காலத்தை காக்கிறது நம்மளோட கையில தான் இருக்கு. நம்ம தான் பண்ணணும்.